Hello friends, welcome to Hannahsbliss. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜியோமெட்ரிக்கல் டிசைனை எப்படி நம்ம எம்ப்ராய்டரி டிசைனாட்டு கன்வெர்ட் பண்ணுறது தான். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறது எப்படி நான் உங்களுக்கு காட்டித்தரேன். நான் இப்போ 4 சென்டிமீட்டர் வச்சு ஈக்குவலாக ஸ்கொயர்ஸ் போட்டுக்கிறேன். 4 சைட்லேயுமே 4 சென்டிமீட்டர் வச்சு நான் ஒரு லைன் வச்சு ட்ரா பண்ணிக்கிறேன். 4 சைட்ஸும் 4 சைட்ஸில் அந்த ஸ்கொயர் மாதிரி 4 சென்டிமீட்டரில் போட்டோம் இல்லையா. இனி வந்து அந்த 0.5 சென்டிமீட்டர் வச்சு நம்ம மார்க் பண்ணணும். 0.5 சென்டிமீட்டர் வச்சு ஃபுல்லாக அந்த ஃபுல் ஸ்கொயரே நம்ம மார்க் பண்ணணும். பண்ணோன்னா இந்த ஹாரிசன்டலாக கொடுத்துருக்க லைனில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம மேலே போகிறதுல செகண்ட் பாயிண்ட்டுக்கு நம்ம ஜாயின் பண்ணுறோம். அடுத்து என்ன பண்ணணும்னா செகண்ட் பாயிண்ட் கீழே செகண்ட் பாயிண்ட்லேருந்து மேலே இருக்க தேர்ட் பாயிண்ட்டுக்கு. ஸோ அதே மாதிரி இது மாதிரி ஸ்லாண்டிங்காக வரும் இந்த லைன் கண்டினியூஸாக. ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து மேலே செகண்டுக்கு கொடுக்குறோம், அடுத்து கீழே இருக்க செகண்ட் பாயிண்ட்லேருந்து மேலே தேர்ட் பாயிண்ட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம லைன் கொடுத்துட்டே வரும்போது நமக்கு என்ன ஆகும்னா ஒரு கர்வ் நமக்கு கிடைக்கும். அப்படியே கண்டினியூஸாக இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேருந்து செகண்ட் பாயிண்ட்டுக்கு, அப்புறம் செகண்ட் பாயிண்ட்லேருந்து தேர்ட் பாயிண்ட்டுக்கு, இந்த மாதிரி நம்ம கண்டினியூஸாக கொடுக்கும்போது நமக்கு அப்படியே ஒரு வளைஞ்சு ரைட் சைடில் வளைஞ்ச மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும். இதே மாதிரி நம்ம 4 சைடுக்கும் பண்ணணும். அப்போது இதை பேஸ் அப்போ கீழே போட்டிருக்கோம்ல ஸ்லாண்டிங் லைன், இந்த ஸ்லீப்பிங் லைன் போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த லைனை வந்து பேஸாக வச்சு ரைட் சைடில் போட்டுட்ருக்கிறது மாதிரி ரைட் சைடில் இருக்கிறது பேஸாக வச்சு மேலே ஒரு லைன் போட்டிருக்கோம்ல ஸ்கொயரில், அந்த லைனை போடணும். ஸோ அதே மாதிரி அந்த மேலே இருக்கிற லைனை வந்து பேஸாக வச்சு லெஃப்டில் இருக்கிற லைனுக்கு இந்த மாதிரி கர்வ் பண்ணி போடணும். ஸோ இந்த மாதிரி 4 சைட்ஸும் நம்ம கர்வ் பண்ணி போடும்போது அது கம்ப்ளீட்டாக ஒரு ஜியோமெட்ரிக் டிசைன் வரும். அது வந்து நமக்கு நல்லாயிருக்கும் பார்க்குறது. ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஓவல் ஷேப் நடுவில் வர மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி த்ரெட்டில் அப்ளை பண்ணி நம்ம ட்ரெஸ்ஸில் எம்ப்ராய்டரி கொடுக்கலாங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த ட்ராயிங் டிசைன் எப்படி போடணுங்கிறத ஃபஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம கர்வ் கிடச்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி நம்ம பாக்கி 4 சைடும் கூட, பாக்கி 3 சைட்ஸ் கூட நம்ம இதை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் கிடைக்கும் நமக்கு 4 சைட்ஸும். இது ஒரு டில்ட்டடான ஒரு ஓவல் ஷேப் ஒரு ஸ்கொயர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் அப்படி தான் நடுவில் கிடைக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் தான். அந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போகிற செகண்ட் பாயிண்டில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி அதான் அந்த பாயிண்ட் மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருந்தோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து அப்படியே த்ரெட்டில் வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க்கை எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுன்னு நம்ம காட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு ஸ்கொயர் சேம் அந்த 4 சென்டிமீட்டருக்கு நான் அந்த ஸ்கொயர் போட்டிருக்கேன். ஒரு க்ரீன் கலர் த்ரெட் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்டாண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஒன் சைடு நாட் மட்டும் ஜஸ்ட் பிக்காக காட்டுறேன் உங்களுக்கு 3 ஸ்டாண்ட்ஸு எப்படி நம்ம ஒரு எண்ட்லேருந்து எடுத்து இந்த பக்கம் நம்ம ரைட்டில் போடுறோம்னு சின்னதாக அந்த டாட்டர் போட்டிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப இது பிகினர்ஸுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டாட் போட்டு பண்ணுறது ரொம்ப பழகிட்டிங்கன்னா இந்த டாட் தேவையில்லை, கொஞ்சம் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு போட பழகிடலாம். ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் ரைட்டில் டீப் போடுறீங்க. ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக இந்த த்ரெட் வச்சு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். பார்க்குறீங்களா, ஃபர்ஸ்ட் டு ரைட், அப்புறம் மேலேருந்தே நம்ம திரும்ப அந்த ஸ்டார்ட் பண்ண செகண்ட் பாயிண்டோட பக்கத்தில் இருக்க செகண்ட் பாயிண்ட்டுக்கு கொண்டாரோம். திரும்ப இங்கே இருக்கிற தேர்ட் பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே இருக்கிற 4th பாயிண்ட்டுக்கு கொண்டு போவோம். ஸோ இதே மாதிரி நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது நமக்கு வந்து அந்த கர்வ் கிடச்சிரும். அந்த ஹாரிசான்டல் லைனை பேஸாக வச்சு ரைட்டில் கொண்டு போயிட்டேன். இப்போ நான் வந்து ரைட்டில் இருக்கிறத பேஸாக வச்சு டாப் லைனுக்கு நம்ம ஃபில் பண்ண போகிறோம். சேம் கர்வ் கொண்டு வர போகிறோம். நம்ம கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இருக்கிற லுக் இது வந்து நம்ம பெருசாக போட்டிருக்கோம். அது 4 சென்டிமீட்டர் வச்சு 4 சென்டிமீட்டர் வச்சுனால நமக்கு அந்த கேப் எல்லாம் அடியில் தெரியுது. கொஞ்சம் லாங்காக நம்ம ஸ்டிச்சஸ் நீட்டாக தெரியணுங்கிறதுக்காக கொஞ்சம் பெரிய சைஸில் போட்டிருக்கோம். இது ஜஸ்ட் 2x2ன்னு போட்டு ரொம்ப குட்டியாட்டு கேப்பு விடாமல் கிட்ட வச்சு கூட பண்ணால் இன்னும் நெருக்கமாக அழகாக இருக்கும். இப்போ நம்ம அவுட் சைட் ஃபில் பண்ணிட்டோம்ல. இனி வந்து சென்டரில் வந்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடுறதை நான் காட்ட போகிறேன். நமக்கு இந்த சென்டரில் வந்து ஒரு பெரிய ஒரு சர்க்கிள் கியூப்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கல நமக்கு. ஸோ இந்த ஷேப் எப்படி ஃபில் பண்ணுறதை நான் காட்ட போகிறேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸை நம்ம பார்த்து அதுக்கு சென்ட்ரல் பாயிண்ட்டை நோட் பண்ணி அந்த சென்ட்ரல்லேருந்து ஆப்போசிட்க்கு வர மாதிரி 3 லைன்ஸ் ஆப்போசிட்டில் வர மாதிரி நம்ம பண்ணுறோம். ஓகே,
ஃபஸ்ட் அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இனி என்ன பண்ண போகிறேன்னா நான் அதுக்கு ரெட் கலரில் இப்போ நான் த்ரெட் எடுக்கிறேன். ஸோ இந்த ரெட் கலர் கோட் இல்லையா, ஸோ அதுக்கு கொஞ்சமாக ரெட் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ரெட்டில் நான் சென்ட்ரல் பார்ட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த சென்டரில் எடுத்து நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் இந்த லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் எப்படி ஃப்ரெஞ்ச் நாட் எடுக்கிறதுன்னு. ஃபுல் 6 strands அப்படியே போட்டு அதில் நம்ம எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் வச்சு அந்த நம்ம நீட்டமாக எடுத்தோம்ல அதை வந்து பிடிச்சிக்கிட்டு இந்த நீடில் வச்சு 3 times சுற்றி நம்ம எவ்வளோ பெருசாக நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட் வேணுமோ அவ்வளோக்கு திக்காக நம்ம அந்த த்ரெட் எடுக்கணும். அதை 3 times சுற்றி அதுக்கப்புறமா எந்த பாயிண்டில் நம்ம உள்ளால விடணுமோ அந்த பாயிண்டில் வச்சு கரெக்டாக டைட்டாக உள்ள விட்டு எடுத்துடணும். ஸோ இதுதான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட். நம்ம நார்மல் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் எங்கே நம்ம வெளியில் எடுத்தோமோ அதே இடத்துல உள்ளால விடுவோம். இது வந்து எடுத்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நம்ம உள்ளால விடுறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸை நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல இடத்துல எல்லாமே இந்த மாதிரி லாங்காக நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டு முடிச்சிடுறோம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து ஆப்போசிட் சைட்ஸில் 4 போட்டு 2 4க்கு இன் பிட்வீனில் இருக்கிற கேப்லேயே நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இதையே நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இது ஜஸ்ட் சாம்பிள் புட்டாவை வச்சுக்கோங்க. இதே பேஸாக வச்சு நீங்கள் நிறைய டிசைன் பண்ணலாம். இந்த ஜாமெட்ரிக்கல் டிசைனையே பேஸாக வச்சு நான் வந்து ஒரு பார்டர் லைன் டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதில் நம்ம சேம் கலர் த்ரெட் யூஸ் பண்ணோம்ல, இதில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் மிக்ஸ் பண்ணுற மாதிரி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே, அதாவது மேலேயும் கீழேயும் வந்து ஒரே கலர் அண்ட் உள்ளால் நம்ம கொடுக்குற ரெட் மட்டும் வேறு கலரில் கொடுத்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வர்றது வேறு கலரில் கொடுத்து நான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக டிசைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இதில் வந்து நான் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கல, சென்டரில் வந்து மிரர் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நீங்கள் வேறு மாதிரி டிசைன் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். எம்ப்ராய்டரி பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போல் இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.